திருப்பூரில் வீடு புகுந்து இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவனே கொலைபாதக செயலில் ஈடுபட்டதில் நடந்தது என்ன? குடும்பத் தகராறில் கணவனை பிரிந்து தனியாக வசித்து வந்த பெண்ணை தேடிச் சென்று கத்தியால் குத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி கதிகலங்க வைத்திருக்கிறது. உள்ளூரில் இருந்தால்தான் பிரச்சனை என்று கருதிய பெண் வெளியூர் சென்ற போதும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கொலைபாதக செயலில் ஈடுபட்ட கணவனுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? கடலூர் மாவட்டம் வடலூரைச் சேர்ந்தவர் 30 வயதான ரகு. இவருடைய மனைவி 20 வயது ஜோதி. இளம் தம்பதி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. நாள்தோறும் கணவன் மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கணவருடன் சேர்ந்து வாழ முடியாது என்ற நிலைக்கு இளம்பெண் தள்ளப்பட்டிருக்கிறார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கணவனை பிரிந்து ஜோதி தனியாக வசித்து வந்துள்ளார். உள்ளூரில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்பதாலும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் ஜோதி திருப்பூருக்கு சென்றிருக்கிறார். அவர் திருப்பூரில் குமாரசாமி நகர் பகுதியில் தனியாக வீடு எடுத்து தங்கி அருகே உள்ள பனியன் கம்பெனியில் பணியாற்றி வந்துள்ளார். மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்ட போதும் அவருக்கு ரகு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் நீ மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் என்ற எண்ணத்தில் கடலூரிலிருந்து திருப்பூருக்கு பஸ் ஏறி சென்றிருக்கிறார். அங்கு ஜோதி வசித்த வீட்டிற்கு சென்றவர் தன்னுடன் வருமாறு அழைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு இளம்பெண் மறுப்பு தெரிவித்ததால் அவரிடம் ரகு தகராறு செய்திருக்கிறார். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மனைவியை ரகு கடுமையாக தாக்கியிருக்கிறார். வீதியில் இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கியவர் திடீரென கத்தியை எடுத்து ஜோதியின் கழுத்து பகுதியில் பலமுறை குத்தியிருக்கிறார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் ஓடி வந்ததும் ரகு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். இரத்த காயத்துடன் வலியால் துடித்த இளம்பெண்ணை அக்கம் பக்கத்தினர் சேர்ந்து மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடனே அனுப்பி வைத்திருக்கின்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு ஜோதி மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து அனுப்பர்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். தப்பி ஓடிய ரகுவையும் பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கினர். மனைவி தன்னை பிரிந்து வந்த கோபத்தில் தான் கணவன் கொலைவெறி தாக்குதல் நடத்தினாரா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். குடும்ப தகராறில் கணவனை பிரிந்து திருப்பூரில் தங்கி வேலை செய்து வந்த இளம்பெண்ணை தேடிச் சென்று சண்டையிட்டு அவரை கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதைபதைக்க வைத்திருக்கிறது.